நாகையில் காவலர் ஒருவர் தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றியதாக திருமணமான பெண் ஒருவர் சுமத்தி இருக்கும் குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் பெரியதும்பூர் கீழத்தெருவைச் சேர்ந்தவர் சுகன்யா. இவரும் பக்கத்து தெருவைச் சேர்ந்த காவலர் ஒருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த காதல் விவகாரத்தை அறிந்த சுகன்யாவின் வீட்டார் அவருக்கு புதுப்பள்ளியைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணம் செய்து வைத்த நிலையில் திருமணத்திற்கு பிறகும் காவலருடன் சுகன்யா தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் சுகன்யா கர்ப்பம் தரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு கணவரை பிரிந்த சுகன்யாவை திருமணம் செய்து கொள்வதாக கூறி காவலர் பழகி வந்ததாகவும் பின்னர் திடீரென பின்வாங்கி அவரை விரட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் காவலருடன் நெருக்கமாக இருந்த புகைப்பட ஆதாரத்துடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்த சுகன்யா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. 2018 எனக்கும் போலீஸுக்கும் எல்லாம் பழக்க வழக்கமாக இருந்துச்சு. அதில் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் கூட தப்பாக பழகினார். அவர் கோட்டர்ஸுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தப்பாக இருந்தார். இப்போ பிறகு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகிட்டு இப்போ ஒரு 2-3 நாளுக்கு பிறகு நான் கன்சீவாக இருந்தது எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு பிறகு நான் ஃபோன் அடித்து அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க இந்த மாதிரி நீ கன்சீவாக இருக்கிறது எனக்கு கிடையாது, வேற யாருக்கும் இருக்க போல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு என்னடானாக்கா நான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன். இது மாதிரி நம்ம போனது வந்தது பழக்க வழக்கமானது எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஒத்துக்கிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ அபார்ஷன் பண்ணிட்டு என் கூட வந்துரு, உங்க வீட்டில் 1.5 வருஷம் 2 வருஷம் இரு, 4 மாசம் 5 மாசம் வீட்டில் இரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க அக்காவும் 2 பேருமே என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. நான் மாத்திரம் வாங்கிட்டு நீ அபார்ஷன் பண்ணிட்டு வீட்டில் இரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி டைவர்ஸ் கேஸ் ஓடிட்டு இருக்கு. புதன்கிழமை உனக்கு பொண்ணு பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த சம்பவத்தில் புகார் குறித்து விசாரிக்க இருதரப்பையும் போலீசார் காவல் நிலையம் அழைத்த நிலையில் அங்கு இரு குடும்பத்தாருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது பரபரப்பை மேலும் கூட்டியது. அப்போது பேசிய காவலரின் தங்கை தன் சகோதரருக்கு திருமண நிச்சயதார்த்தம் ஏற்பாடு செய்திருக்கும் நிலையில் எங்களை பழிவாங்கும் நோக்கிலும் சகோதரனின் வாழ்க்கையை பாழாக்கும் நோக்கிலும் சுகன்யா இவ்வாறு செயல்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தினார். சார் செஞ்சுட்டான் சார், நான் இல்லைன்னு சொல்லல, செஞ்சுட்டான். இருக்கட்டும் சார், ஏன் என் அண்ணனை விட்டுட்டு அவங்க இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணணும்? என் அண்ணன் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணான விட்டுட்டு கல்யாணம் பண்ணானா? என் அண்ணன் அவ்வளவு ஃபீல் பண்ணான். எப்படி கல்யாணம் பண்ணாங்க சார்? லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணது இந்த பொண்ணு சுயநலவுல தான் மேரேஜ் பண்ணிருக்கு. இந்த பாருங்க, யாரும் வலுக்கட்டாயமெல்லாம் மேரேஜ் பண்ணல, சுயநலவோட தான் மேரேஜ் நடந்துருக்கு. பாருங்க, இவ்வளவு ஹாப்பியா மேரேஜ் பண்ணிச்சு. 2 வருஷம் ஆகுது இந்த பொண்ணுக்கு. வேற ஒரு மாப்பிள்ள, ஏதோ பாருங்க மாப்பிள்ள பேர் இருக்கு பாருங்க, நல்லா காரு வீடு வசதி இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வச்ச பத்திரிக்கை, எங்க வீட்டுல வச்ச பத்திரிக்கை. அப்போ இந்த கம்ப்ளைண்ட் அப்ப எங்க போச்சு? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்பயே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இந்த புருஷன் வேணாம் அப்படின்னு. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க வேற ஏதோ நோக்கத்தோட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்னும் அவங்க புருஷன் மேல வேற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. எப்படின்னா என் புருஷன் என்ன சந்தேகப்பட்டு விட்டு போயிட்டாரு, என்னை சேர்த்துக்க மாட்டாரு, என்ன புருஷன் கூட சேர்த்து வைங்கன்னு ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இருவரின் குற்றச்சாட்டுகளும் நாகையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இந்த புகார் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.